அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நேர்த்தியாக நடத்தி கொடுப்பதற்காக வந்திருக்கும் திரு நந்தகுமார்ஜி அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா வேதிக் இன்ஸ்டிடியூட் வந்திருக்கிறார். அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அவருடன் மாதாஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்கிறோம். மேலும் திரு ரமேஷ் அவர்கள் வந்துள்ளார்கள். நம்முடைய நாட்டாமை அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயா வண்டந்தாங்கல் பள்ளியின் தாளாளர் மற்றும் வித்யா பாரதியினுடைய பொறுப்பாளருமான வரதராஜன் ஐயா அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இது மட்டுமின்றி என்றும் எப்பொழுதும் நம் பள்ளிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு எந்த நிகழ்ச்சிக்கும் அவர் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடைபெறாது திரு விஜயகுமார் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு விஜயகுமார் அவர்களும் அவர் துணைவியார் திருமதி அனிதா விஜயகுமார் அவர்களையும் நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மற்றும் பெற்றோர்கள், குழந்தைகள், உறவினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா பேரண்ட்ஸ் 2 கையும் ஜாயின் பண்ணிங்க. சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குற்று விளக்கை ஏற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் முன்னாடி தீபஜோதி பரஞ்சோதி தீபஜோதி ஜனார்தனா दीप अरतुमे पाव दीप ज्योति नमोस्तुते दीप अरतुमे पाव दीप ज्योति जनार्दना शुभम आरोग्यम कल्याणम आरोग्यम शुभ संपदः स्वेद बुद्धि विनाशाय आत्मज्योति नमोस्तुते आत्मज्योति प्रवृत्ताय ब्रह्मज्योति नमोस्तुते ब्रह्मज्योति प्रवृत्ताय गुरुज्योति नमोस्तुते गुरुज्योति नमोस्तुते गुरुज्योति नमोस्तुते ओम शांति शांति शांति। சிறப்பு விருந்தினர்களை கௌரவ திரு நந்தகுமார் ஐயா அவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப நிறைய பேச மாட்டேன். அவங்க சின்ன குழந்தைங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருப்பாங்க, அது பண்ணட்டும். நாமெல்லாம் பெரியவங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த மாதிரி ஒரு பாத பூஜை பண்றதுக்கு கிடைச்சிருக்கும். நம்ம திருமணத்தை கட்டிதான் நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம பாத பூஜை பண்ணியிருப்போம். உண்மைதானே? நம்ம பெற்றோர்களுக்கு பாத பூஜை பண்ணக்கூடிய வாய்ப்பு திருமணத்தை தான் நம்ம கிடைச்சிருக்கோம். ஆனா இப்போ நாம இந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு அருமையான வாய்ப்பு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். இது நம்ம வித்யாபாரதி பள்ளிகளில் நாடு முழுக்க நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெற்றோர்கள் வந்தனா பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்ற ஒரு காரணம் கேட்கலாம். இப்போ சமீப காலமா இப்போதைய காலகட்டத்துல முதியோர் இல்லம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு குழந்தை அது கூட பெண்களாக வேலைக்கு போனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% குழந்தைகள் கல்யாணம் பண்ணாங்க. அப்போ நாம
பெரியவங்க நம்ம தனிமைப்படுத்த அப்போ நமக்கு ஆதரவா யார் இருப்பாங்கன்றது இந்த பொருளாதார சூழ்நிலையில இந்த காலகட்டத்துல குழந்தைகள் பெரியவங்களாக பிறகு அவங்களுடைய வேலை வாய்ப்பு அவங்களுடைய இது பார்க்கும்போது நிறைய அவங்களுக்கு சிக்கல் ஒத்துக்கலாம். ஆனா நமக்கான பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை அவங்க குறைகிறாங்களே மறந்துட்டாங்களே அப்படின்ற யோசனையில தான் இந்த ஒரு நிகழ்வு சின்ன நம்ம அப்பா அம்மா நமக்கு எல்லாம் செய்து கொடுக்குறாங்க அப்படின்ற எண்ணம் அவங்க பசங்க பட்டிய முன்னாடி இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே வந்து நம்ம மறந்த கலாச்சாரம் அப்படின்றாங்க. இந்தியாவில் இந்த கலாச்சாரம் அழிகிறதுங்கிறது உண்மை. பின்பகுதியில் அழிஞ்சிருச்சுங்கிறது தான் வந்து உண்மையான ஒரு விஷயம். இன்னைக்கு நார்த் இந்தியாவில் அந்த அம்மா வந்திருக்காங்க, சேட்டம்மா வந்திருக்காங்க. அவங்கள கேளுங்க, எந்த குழந்தை வந்து அவங்களோட ஒரு வயசு பெரியவங்க வந்தால் அது நடுவோடாக இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த இடமா இருந்தாலும் சரி, காலத்துக்கு வழக்கம் வடநாட்டில் இருக்குங்கிறதை நான் பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன். இந்த கலாச்சாரம் இன்னும் அழிஞ்சிருக்கிறது தெரியாது. நாம தான் மறந்துருக்கிறோமே தவிர்த்து, தென்னாட்டில் இருக்கிற நாம தான் மறந்துருக்கிறோமே தவிர்த்து, இன்னும் இந்தியாவில் இந்த கலாச்சாரம் கோலோச்சி நடந்துருக்கிறது தான் உண்மை. இந்த ஒரு விஷயத்தை இங்கே வந்து இவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறதுல பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆள் நானாக இருக்கிறேன். ஏன்னா இல்லாத நம்ம மறந்த ஒரு விஷயத்தை முன்னாடி தெளிவு பண்ணி கொண்டு வராங்க அப்படிங்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அதில் கலந்துக்கிறதுக்கும் ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்குது. ஆனால் இந்த கலாச்சாரங்கிறது தொண்ணூறு இருந்துட்டு தான் இருக்குது. ஐயா சொன்னார், பெரிய ஞானிகள் முனிவர்கள் இவங்கெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க குருகுலத்தில் சேர்றாங்க. நம்ம நிறைய விஷயங்களை மறந்துருக்கோம். பிள்ளைகள் முதல்ல படிக்க ஆரம்பித்ததை குருகுலத்தில் தான் படிக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்த பாடங்கள் என்னங்கிறத அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் எல்லாத்தையுமே மறந்துருக்கோம். எந்த படிப்பும் வந்து இன்னைக்கு புதுசாக யாருமே கற்றுக் கொடுக்கல. நாம மறந்த பாடங்களை தான் அவங்க புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி வெளிநாட்டு கற்றுக்கிறவங்க எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து இந்த இந்தியாங்கிற ஒரு விஷயம் குருகுலத்தில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வானிலை ஆராய்ச்சியிலேருந்து மற்ற எல்லா ஆராய்ச்சியும் வந்து மேலோங்கி நின்ன வந்து ஒரு நாடு வந்து என்னன்னா நம்ம இந்த பாரதம் தான். இது வந்து நம்ம எல்லாமே மறந்துருக்கிறோம். இது வந்து இன்னும் நமக்கு தெளிவாக யாருக்கும் தெரியலங்கிறதான் ஒரு உண்மை. ஆனால் இதை வந்து கொண்டு வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்கன்னா அதை வந்து சந்தோஷப்படணும். இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து மாத்தட்டி சொல்லிக்கிறேன். நான் பெருமிதம் கொள்கிறேன். நான் இந்த பள்ளியை பற்றி நான் நிறைய இடத்துல சார்பு தெரியும், விஜயகுமார் சார்பு தெரியும், நான் நிறைய சொல்லுவேன். பள்ளிங்கிறது வந்து என்னன்னாக்கா ஒரு பெரிய விஷயத்தை அந்த பிள்ளைகளுக்கு உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பள்ளிங்கிறது. அதை வந்து சிறப்பாக இந்த பள்ளிகள் செஞ்சிருக்காங்கிறதுல வந்து முதல்ல வந்து நமக்கு பிரபாகரன் சார் வந்து நான் ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன முதல் நாளே வந்து என்னோட பேத்தியை நான் இங்கே அட்மிஷனுக்கு போடுவேன். நல்ல விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. ஆனால் அந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பெருசாக இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கே பிரமிப்பாக இருக்குது. அதனால நாம் எல்லாருமே இதை வந்து சின்னதாக வந்து எடுத்துக்காத. இந்த விஷயத்தை ஐயா சொன்ன மாதிரி டெய்லி வந்து பிள்ளைகள் வீட்டில் இருந்து வரும்போது கூட அவங்களோட ஆசீர்வாதம் இதை வந்து நிறைய ஃபோட்டோலாம் வந்து எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் போது பெரியவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கி கிளம்பக்கூடிய விஷயத்தை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து அதை பயன்படுத்துவோங்கிறது தான் என்னோட கோரிக்கையை வச்சுக்கிட்டு நான் இந்த ஒரே சின்ன சிறப்பான தங்களது உரைக்கு நமது பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நிகழ்ச்சியின் பகவானை நமஸ்கரிச்சுட்டு அதுக்கு முன்னாடி இந்த பெற்றோர் வந்தனா என்னும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் திரு பாபுஜி அவர்கள், திரு விஜயகுமார்ஜி அவர்கள் மற்றும் இந்த பள்ளியினுடைய தாளாளர், அனைத்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும்
ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் சார்பாக அடியன் நந்தகுமார் மற்றும் திருமதி அனிதா கிருஷ்ணன் சார்பில் எங்களது மனமார்ந்த வரவேற்புரையும் பாராட்டுதலையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது மிகுந்த போற்றுதலுக்குரியது. அனைத்து பெற்றோர்களையும் பள்ளி நிர்வாகம் சார்பாக வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலையிலும் இந்த பள்ளியில இதே இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல பகவத்கீதை ஸ்லோகத்தை குழந்தைங்களுக்கு கத்து தரோம். இது கடந்த ஒரு வருஷமா நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மேற்கொண்டும் பல குழந்தைகளுக்கு அதை சொல்லி தருவோம். நிறைய இடத்துல இங்கதான் பேஸ். ஒரு பள்ளியில நாங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா அது இந்த பள்ளி தான் பேஸ். அதை சொல்லிக்கிறத நாங்க ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னைக்கு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இடத்துல ஸ்லோகத்தை பாராயணம் பண்றாங்க. அதனால பல நன்மைகள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க பாப்பீங்க கண்டினியூஸா. நான் ஜி கிட்டயும் சொல்லியிருக்கேன் நிறைய அதை போஸ்ட் பண்ண சொல்லி. ஸ்ரீ கிருஷ்ண கீதம் அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் யூடியூப் சேனல்ல வாட்ஸ்அப்ல அந்த லிங்க் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீ கிருஷ்ண கீதம் SRI ஸ்ரீ KRI SHNA கிருஷ்ண கீதம் GEETHAM அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல நிறைய ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட் ஸ்லோகத்தை பாராயணம் பண்றத நீங்க பார்க்க முடியும். சோ நேரத்தை கருதி எனக்கு அரை மணி நேரம் டைம் ஒதுக்கி இருக்காங்க. அதுல எல்லா நிகழ்வுமே கரெக்டா முடிச்சிடணும். அதுக்காக மகாமந்திரத்தோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சொல்றதை நீங்க திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. குழந்தைகளும் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. சத்தமா ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே ராம. அதாவது மகாமந்திரத்தை யாரும் பாராயணம் பண்ணலாம். இதுக்கு தோஷம் கிடையாது, நேரம் காலம் கிடையாது. அதை பத்தி டீட்டெயிலா வேற ஒரு நிகழ்ச்சியில பார்க்கலாம். அதாவது அதாவது மாதா பிதா குரு தெய்வம் இந்த கான்செப்ட் தாங்க ரொம்ப மெயின். அதை நம்ம மறந்துடுறோம். மாதா பிதா குரு தெய்வம். ஃபர்ஸ்ட் ஒழுக்கம் தாயினால ஊற்றப்படுது. தாய் தந்தையினாலதான் ஒழுக்கம் முதல் குழந்தைக்கு ஊற்றப்படுது. பள்ளியில அது வளர்க்கப்படுது. குரு மூலமா அது வளர்க்கப்படுது. சமுதாயத்துல இது கரெக்டா நடந்தாதான் சமுதாயத்துல அந்த குழந்தையினால ஒழுக்கத்தை பேண முடியும், பாதுகாக்க முடியும், மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அதுதான் ஒரு ஹெல்த்தியான சமுதாயம்னா குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஒழுக்கம் தான் மெயின். நீங்க ஒழுக்கத்தை கத்துக் கொடுத்தீங்கன்னாவே படிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதுதான் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் ஏன் சொல்லுதுன்னா, மாதா பிதா குருவை வழிபட்டாதான் அந்த குழந்தை பகவான் கிட்ட வர முடியும், பகவானோட அருளை பெற முடியும். மாதாவையும் பிதாவையும் குருவையும் வழிபடாம பகவான் கிட்ட அந்த குழந்தை வர முடியாது. அந்த குழந்தைக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே மிஸ் ஆயிடும். அதனால தாய் தந்தை ஃபர்ஸ்ட் ஒழுக்கத்தை வீட்டுல கத்துக் கொடுக்கணும். குருவால அது வளர்க்கப்படும். ஏன்னா வீட்டுல கரெக்டா ஒழுக்கம் வளர்த்தாதான் அந்த குழந்தை பள்ளியில ஒழுக்கமா இருக்கும். அங்க அந்த குழந்தை ஒழுக்கத்தை மேலும் கத்துக்கும். அதாவது திரு விஜயவர்மன்ஜி சொன்ன மாதிரி அழகா சொன்னாரு. குருகுலம் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ல பண்டைய காலத்துல இது பர்ஃபெக்டா கத்துக் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா அந்த குருகுலம் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ல தாய் தந்தைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒழுக்கம் ஊற்றப்பட்டு குருக்கு சேவை பண்ணி ஒழுக்கம்னா என்னன்றது குரு வழியா வளர்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம இருக்கிறது கொஞ்சம் சத்தம் வருது, கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். குருகுலம் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ல அது பர்ஃபெக்டா நடந்ததுனால
அவங்களுக்கு வந்து வேதங்களே ஈஸியா படிச்சாங்க. ஏன்னா 18 புராணங்கள், ராமாயணம் மகாபாரதங்கிற 2 இதிகாசங்கள், 108 உபநிஷத்துக்கள், உபநிஷத்துக்கள், இதுதான் ரியல் எஜுகேஷன். இவங்க வந்து பள்ளியில படிக்கிறது வேதங்களோட ஒரு சிறு துகள் தான், நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறு துகள் தான். இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எத்தனையோ ராக்கெட்டை விடுறாங்க, எத்தனையோ சேட்டலைட்டை விடுறாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு லான்ச் பண்ண போறாங்கன்னா இன்னைக்கு திருப்பதியில போய் அந்த டீம் போய் பகவானை வழிபடுறாங்க. ஏன்னா பகவானோட அனுகிரகம் இல்லாம எதுவுமே நடக்காது. 18 புராணங்கள்ல மட்டும் 4 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கு. 18 புராணங்கள்ல மட்டும் 4 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த 4 லட்சம் ஸ்லோகத்தை எப்ப நம்ம படிக்கிறது? டைம் இருக்குமானா இந்த லைஃப் பத்தாது. ஏன்னா சத்திய யுகா, திரேதா யுகா, துவாபர யுகா, கலியுகா. இந்த கலியுகத்தோட ஆரம்பத்துல 100 வருஷம் இருந்தது மனுஷனோட வாழ்நாள். ஃபர்ஸ்ட் யுகத்துல 1 லட்சம் வருஷம் வாழ்ந்தாங்க, அவங்களால பொறுமையா படிக்க முடியும். இங்க லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா குழந்தைங்களுக்கு ஃபாஸ்டா எப்படி கொடுக்க முடியும்னா பகவத்கீதா இஸ் த எசன்ஸ் ஆஃப் த வேதாஸ். அதாவது ஒரு கடையில போனா மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி குடிக்கிறோம், அதுல என்ன இருக்குன்னா எல்லா பழத்தோட சாரம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லா வேதங்களோட சாரம் சேர்ந்ததுதான் பகவத்கீதை. ஆதலால் குழந்தைங்களுக்கு சமஸ்கிருதம்ன்றது தேவ பாஷை. அந்த பகவத்கீதையோட ஸ்லோகங்களை சமஸ்கிருதத்தை நம்ம பகவத்கீதை ஸ்லோகம் வாயிலா கொடுத்தோம்னா கண்டிப்பா அந்த குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கும். சமஸ்கிருதத்தை உச்சரிச்சாவே பாசிட்டிவிட்டி கிடைக்கும். இந்த பள்ளியில அது தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. அடுத்த வருஷத்துல இருந்து இந்த பள்ளியில ஸ்கூல் ஹவர்ஸ்லயே அது நடக்கிறதுக்கு பிரபாகர்ஜி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமான ஒரு நல்ல அறிவிப்பு உங்களுக்கு விரைவில் வரலாம் பள்ளி நிர்வாகத்துல இருந்து. சரணாகதி அப்படிங்கிறத வந்து ஒரு அத்தியாயத்தை வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. உண்மையான சரணாகதி 18வது அத்தியாயம் வந்து நமக்கு இருக்கக்கூடியது. அதை வந்து யாருமே படிச்சு புரிஞ்சிக்க முடியாது. வாட் இஸ் ஆக்சுவல் சரண்டர் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ என்னுடைய சின்ன கோரிக்கை, அந்த அத்தியாயத்தை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து தெளிவாக வந்து எடுத்து சொல்லணுன்றது என்னுடைய அன்பான கோரிக்கை. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையான ஒரு இது. அதாவது கீதை வந்து 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகங்கள் உள்ளடக்கியது. அதுல சரணாகதி தத்துவம் சொன்னார் இல்லைங்களா? சரணாகதி தான் முதல் தத்துவம். நம்ம பகவான் கிட்ட சரணடையலைன்னா வேற யாரோ ஒருத்தர்கிட்ட சரணடைய வேண்டியது ஆயிடும். வேற யாரோ ஒருத்தர்கிட்ட சரணடைகிறது நமக்கு பிரயோஜனம் கிடையாது. பகவான் கிட்ட சரணடைஞ்சாதான் நம்ம பிறவி பயனை அடைய முடியும். அடுத்ததா இன்னொரு ஷார்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தர்மத்தை உங்க குழந்தைங்களுக்கு நீங்க போதிக்க தவறிட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் அதர்மத்தை கத்து கொடுத்துருவாங்க. சோ அந்த 18வது அத்தியாயத்துல இருந்து 66வது ஸ்லோகம் மிக மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம். உங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அந்த ஸ்லோகத்தோட அருமையா ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு நம்ம என்ட்ரா ஆகலாம். ஜி ரொம்ப நன்றி ஜி. நீங்க என்ன நான் நேரம் கருதி நான் என்னோட ஒரே ரொம்ப சுருக்குனா பேசிட்டே இருப்பேன். அதனாலதான் அவங்க வரதுக்கே நம்ம பயந்துட்டாங்க. என்ன நான் அடியன் வந்து நிறைய இடத்துல உபன்யாசம் 2-3 மணி நேரம்லாம் போகும். அதனால ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப டைம் ஆயிடும். அதனால ஒரே வந்து ரொம்ப சுருக்கிட்டு அவர் கரெக்டா சரணாகதி தத்துவம் சொன்னாரு. கீதையோட 18வது அத்தியாயத்துல இருந்து 66வது ஸ்லோகம் சரணாகதியை வலியுறுத்துற ஒரு ஸ்லோகம் தான் அது. அதை எல்லாருமே பாராயணம் பண்ணலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் த்வம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்தை ஒரு முறை நான் பாராயணம் பண்ணிட்டு ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொல்லிடுறேன். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் த்வம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. இந்த ஸ்லோகத்தை வந்து வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஸ்லோகத்தோட ஒரு முக்கிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, 108 திவ்ய தேசங்கள்ல மிக முக்கியமான திவ்ய தேசம் காஞ்சிபுரத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயில். அத்திவரதர் புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் கோயில். அந்த கோயில போய் நீங்க பகவானை தரிசிச்சீங்கன்னா பிரம்மாண்டமா பகவான் மேற்க பார்த்த மாதிரி இருப்பாரு. பகவானோட இந்த திருக்கரங்கள்ல இந்த ஸ்லோகத்தோட கடைசி வார்த்தை மாசுச்சகன்ற வார்த்தை இருக்கும். மாசுச்சகன்ற வார்த்தை பகவானோட கையில இருக்கும். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, அடுத்த முறை நீங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னா கண்டிப்பா வரதராஜ பெருமாளை சேவிங்க. மூலஸ்தானம் ரொம்ப சின்னது கருவறை. உங்களால கூட்டத்துல சரியா அந்த வார்த்தையை பார்க்க முடியலன்னா ஒன்னும் தப்பு இல்லை, அப்படியே இறங்கி வந்துருங்க. பின்னாடி வந்து கோயிலோட பகவானோட அப்படியே பின்னாடி தத்ரூபமா பெயிண்ட்ல பண்ணியிருப்பாங்க பகவான்.
மோட்ச பாதைக்கு நான் கூப்பிட்டு போறேன்றாரு. அதுதான் இந்த ஸ்லோகம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் த்வம் சர்வ பாபேப்யோ மோக்ஷ இஷ்யாமி மா சுச்சக. கீதையோட 700 ஸ்லோகத்தோட மெயின் இது இந்த இடத்துல அடங்கிருச்சு. ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு முறை நீங்க கரெக்டா அதை எடுத்து கொடுத்ததுக்கு. ஸோ டைப் பண்ணீங்கன்னா ஒரு வீடியோ வரும். ஃபார் டுமாரோ, FOR ஃபார் ஒரு ஸ்பேஸ் TOMORROW. மாயாப்பூர் ஜி சொன்ன மாதிரி நார்த் இந்தியால கல்கட்டாங்கிற கல்கட்டால இருந்து ஒரு 130 கிலோமீட்டர்ல மாயாப்பூர்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல குருகுலம் சிஸ்டம் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு ஃபாரின் குழந்தை புருஷோத்தமன் பேரு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சுல இருந்து நைட் அவங்க தூங்குற வரைக்கும் அந்த குருகுல கல்வியில என்னென்ன பண்றாங்க, என்னென்ன கத்துக்கிறாங்கன்றது அந்த யூடியூப் வீடியோல இருக்கு. ஃபார் டுமாரோ அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பா குழந்தைங்களுக்கு அதை போட்டு காட்டுங்க. மீண்டும் ஒரு முறை உங்களோட மாதாஜிக்கு அதை சாத்துங்க. அவங்க உங்களுக்கு சாத்தட்டும். மாத்தி சாத்திங்க, மாலையை மாத்துங்க, மாலையை மாத்தி சாத்திக்குங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர். அந்த பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். முடிஞ்சதா மாலை சாத்துதல்? ஓகே, குழந்தைங்களுக்கு புஷ்பம் வச்சிருந்தீங்கனாலும் இருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பெற்றோர்கள் குழந்தைக்கு புஷ்பம் வச்சிருக்கீங்கன்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா நீங்க லாஸ்ட்ல புஷ்பத்துல தான் ஆசீர்வாதம் பண்ண போறீங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். ஜலத்தை வச்சு குழந்தைங்க பெற்றோர்கள் எல்லாம் இந்த நீங்க கொண்டுட்டு வந்திருக்கிற அந்த கட்டுல உங்களோட திருப்பாதங்களை அதுல வைங்க, உங்களோட பாதங்களை அதுல வைங்க. உங்களோட பாதங்களை அந்த தட்டுல வச்சுக்கோங்க. இப்போ ஜலத்துல சுத்த தண்ணியில உங்களுக்கு அவங்க உங்களோட பாதங்களை கழுவணும். பாதங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். ஜலத்தினால தண்ணீர் ஊற்றி பாதங்களை நீங்க கழுவுங்க. பெற்றோர்கள் குழந்தைங்க குட்டி பசங்க, அதனால பெற்றோர்கள் அதை சொல்லிக் கொடுங்க, கரெக்டா பண்ணுங்க. Hare Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare. ஜலத்தெல்லாம் முடிஞ்சதா? ஜலம் முடிஞ்சதுங்களா? ஓகே, அடுத்தது பால். பால்ல அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு பாத நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. பால்ல அபிஷேகம் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா மேல அம்மா ஃபர்ஸ்ட் அப்பாக்கு பெற்றோர்கள் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கைட் பண்ணுங்க, நீங்க உறுதுணையா இருங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் பண்ண முடியாது, நீங்க உறுதுணையா இருங்க. முடிஞ்சதுங்களா? பால் அபிஷேகம் முடிஞ்சதா? மறுபடியும் பால் அபிஷேகம் முடிஞ்சது. மீண்டும் ஜலத்தால பாதத்தை சுத்தம் பண்ணிக்கலாம். மீண்டும் ஜலத்தை தண்ணி யூஸ் பண்ணுங்க.
2 பாதத்திலையும் தாய் தந்தையரோட ரெண்டு பாதத்திலையும் மஞ்சள் வச்சுட்டு மேல குங்குமம் வைக்கணும். மஞ்சள் இடப்பட வேண்டும். மஞ்சளை கொடுத்து குங்குமம் கொண்டு வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க புஷ்பம் வைக்கணும். மஞ்சள் இடப்பட்டு குங்குமம் ஏன்னா அந்த நீங்க அதை விட பெஸ்ட் வந்து அந்த பெரிய பக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு ஆமா இல்லை இங்கே எடுத்துட்டு வந்து பக்கெட்ல ஃபில் பண்ணி முடிஞ்சதுங்களா? முடிஞ்சிருச்சுன்னா டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடலாம். முடிஞ்சதுன்னா டீச்சர்ஸ் வெளியே வந்துடுங்க. அந்த மஞ்சள் குங்குமம் அங்கேயே இருக்கட்டும். அம்மாவுக்கே கொடுத்துடுங்க. இப்போ அவங்க அச்சதை போட்டுட்டு குங்குமம் வைக்கணும் குழந்தைங்களுக்கு. அங்கேயே இருக்கணும். மஞ்சள் குங்குமம் அங்கேயே இருக்கணும். அம்மாவுக்கே கொடுத்துடுங்க.